இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி சிஹெச்எல், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்எஸ்பி, எம்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இரண்டாயிரமாம் ஆண்டு காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மூளையின் எப்பகுதி உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது? சிறுமூளை இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1992ஆம் ஆண்டு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசு எந்த ஆண்டு யானையை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவித்தது? மத்திய அரசு 2010ஆம் ஆண்டு யானையை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவித்தது. இந்திய தேசிய வாக்காளர் தினம் எப்போது? இந்திய தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. குடவோலை முறை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? சோழர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே குடவோலை முறை இருந்தது. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் ரோமாபுரி நாட்டு நாணயங்கள். தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆயிரத்தி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? ஆடுதுறையில் தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் உள்ளது. இந்தியாவில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீவி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்லப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.